ஆண்டாலும் நமக்கு நீ கவலை இல்லை. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா வெள்ளியில் பூஜா. நீ கேட்டதை கொடுத்து கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. யானைய கொண்டாங்க குதிரைய கொண்டாங்க நானும் ஊரோல போக. யானைய கொண்டாங்க குதிரைய கொண்டாங்க நானும் ஊரோல போக. வாழ தென்ன மாவில எல்லாம் தொங்கலும் கோரணமாக. ஏண்டாரு ராணிய கூப்பிடு அவளோட சேரிய கூப்பிடு. நீ கேட்டதை கொடுப்பேன் கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் நமக்கு நீ கவலை இல்லை. யாராண்டா நம்மளுக்கு என்ன, நம்ம உலகத்தா நம்மளுக்கு காசு. ஏதோ ஒரு காலம் ஆட இருத்தா ராசா ராசா பண்ண நேரம் எங்களை போய் தொலைஞ்ச. அங்கே ஆலோலோன்னு உள்ள சவுண்ட் கேட்டா நீ வெளியில விட்டுக்கிட்டு இருக்க. சோ ஒருவேளை நம்பிராஜன் முண்டாட்டியா இருக்குமோ. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணு வகை கண்டான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். கண் பார்வை மறைந்தாலும் காணு வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். பெண் ஒன்று ஆண் ஒன்று செய்தான். அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண் ஒன்று ஆண் ஒன்று செய்தான். அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். கண்ணான இடம் தேடி வந்தோம். கண்ணான இடம் தேடி வந்தோம். கொண்ட கடமையும் ஆசையும் மாறாது கொண்டோம். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். இரு கண் பார்வை மறைந்தாலும் காணு வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். சென்று வாருங்கள். போங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. கல்லிலே கலைவண்ணம் கண்டேன். ஆமா, படிப்பறிவும் இல்ல அந்த காலத்துல. எவ்வளவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்படிப்பட்ட மகத்துவமா இறைவனை நினைத்து வாழ்ந்தார்கள். அதனால எல்லா செயல்களும் செவ்வையா இருந்தது. எல்லா ஆலயங்களையும் பாரு. தாராபுரத்துல, திருப்பூர் பக்கம் தாராபுரத்துல ஒரு குழந்தை கருவில 10 மாசம் எப்படி இருக்குமோ அதை கல்லுல வடித்து வைத்திருக்கிறான். கல் சிலையில கால்ல நரம்ப கூட வடிச்சு வச்சிருக்கிறான். ஆவுடையார் கோயில்ல கொடுங்கை அப்படிங்கிற அந்த சட்டத்தை எப்படி ஆணி எப்படி அடிக்கணும் அத்தனை வரைந்து வைத்திருக்கான். அது பாருங்க, அங்கே ஒரு ஆமா, அது 3 சிலை இருக்கு. அதுன்னு சொல்றது. ஆமா, அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆமா இல்ல, இதெல்லாம் படிக்காம தானே, எல்லாம் நுண்ணறிவோட தானே. அப்ப அறிவுக்கு படிப்புக்கு வேலை இல்லை. படிப்பு என்பது அறியாமையை போக்குவது. அதனாலதான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுனார். அறிவது அறிவு, உணர்வது ஞானம். ஞான சம்பந்தருக்கு உமையம்மை பால் கொடுத்தாலாம். பால் கொடுத்தது ஞான பால். வெறும் ஞான பால் மட்டும் கொடுக்கல, சிவஞான போதத்தை குலைத்து ஊட்டினாள் என்று அந்த கதை சொல்லுது. அப்படி பிடிச்சதுனாலதான் அவருக்கு என்ன ஞானம் கிடைச்சிச்சு? 2 ஞானம். உணர்வறிய மெஞ்ஞானம், உணர்வறியா கலைஞானம். 2 ஞானமும் தெரிஞ்சதான். அபர ஞானம் சாஸ்திர ஞானம் 2. அப்படி இருக்கு கணக்கு. அப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன வேலையா வந்தீங்க? இங்க ஒரு வேலையா வந்தேன் தம்பி. வந்த வேலையை பார்த்துட்டு போனேன். இங்கே வந்தீங்க என்னன்னா, கொரோனா காலத்துல 2019-20ல தமிழ்நாட்டுல குழந்தை பிறப்பு சதவிகிதம் கூடுதலா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, நல்லா கவனிங்க. 2019-20 கொரோனா காலகட்டத்துல தமிழ்நாட்டினுடைய குழந்தை பிறப்பு சதவிகிதம் கூடுதலா இருந்துச்சு. 20ல இருந்து 21, 22, 23, 24, 25, 26 வந்துருச்சு. தமிழ் படிச்சவங்க ஆய்வாளர்கள் எடுத்து பாருங்க, குழந்தை பிறப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. குழந்தை பிறகு லட்சக்கணக்கில் குறைஞ்சிருச்சு. ஆமா சாமி. ஏன் குறைஞ்சிச்சு? இந்த கொரோனா ஊசி போட்டதுல இருந்து செயல்பாடே இருக்க மாட்டேங்குது. அதனால மட்டும் இல்ல, பல வகையாக குழந்தை பிறப்பு சதவிகிதத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். 25-30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு மையத்தை சரியா கடைபிடிச்சது தமிழ்நாடு மட்டும். அப்ப இருந்த ஜனத்தொகைக்கு இப்ப இருக்கிற ஜனத்தொகை கணக்கு போடுங்க. இன்னைக்கு 142 கோடி இந்தியா ஜனத்தொகை. ஆனா எல்லா மாநிலமும் ஜனத்தொகையில கூடிருச்சு, தமிழ்நாடு மட்டும் குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிச்சு?
குடும்ப கட்டுப்பாடு, நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்குடா பிள்ளைன்னா இப்ப நிறைய பிள்ளைங்க நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை. சில பிள்ளைக கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய பெத்துக்கிறது இல்ல, அழகு கெட்டு போய் நினைக்குது, பால் கொடுக்கறது இல்ல, தாய்ப்பால் எத்தனை விதத்துல நம்ம மோசமானது தள்ளி போடுறேன்னு சொன்னதுனால இன்னைக்கு தொட்டில் லட்சம் வேணாலும் வாங்கலாம், கட்டில் அவன் பார்த்து கொடுக்கணும். இன்னைக்கு வீதிக்கு வீதி ஆங்கில மருத்துவமனைகள், டெஸ்டியூ பேபி சோதனை கருத்தரிப்பு மையம் ஆக உள்ள நாங்க கொடுக்குறோம் பணம் நம்ம கட்டுறோம், பிள்ளையா இருக்குமான்னு யோசிங்க. இப்படி சனத்தொகை தமிழ்நாட்டில் வீழ்ச்சி அடைந்ததனுடைய காரணம் நமக்கு வர வேண்டிய சலுகைகள் மறக்கப்படுது. யாரு சொல்லுவா? ஆய்வு தட்டி பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பான வேலைகளை தமிழ்நாடு கடைபிடிச்சு அப்ப இங்க இருந்து தேர்வு பண்ணி அனுப்புன பூரா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாம் அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். இப்ப தெரியுதா எங்க இருக்கு சிக்கல்னு? எல்லாமே அரசியல்ல தான் இருக்கு சாமி. ஒரு விஷயம் ஒரு அரசியல்வாதி கேட்டிருக்காரு வாத்தியார்கிட்ட, என் மையன் உன் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு, பிற்காலத்துல என்ன வருவேன்னு கேட்டிருக்கேன். ஐயா அப்ப கொஞ்சம் அமைதி. ஐயா உட்காருங்களை பேசாம ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க. அரசியல்வாதி கேக்குறாரு வாத்தியார்கிட்ட, என் பையன் உங்கள்ட்ட படிக்கிறானே, உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறானே, காலத்துல என்ன ஆவான், பிற்காலத்துல என்ன வருவேன்னு. கவலைப்படாத. கவலைதான் பட முடியாது. ஐயோ எனக்கு பழகிருச்சு சாமி. உங்களுக்கு பழகி போச்சு? எனக்கு பழகி போச்சு. நாம அடிக்கடி எவ்வளவு என்ன செய்யறது வாங்க. சரி. என் மையன் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறானே, பிற்காலத்துல என்ன ஒரு வேலை அரசியல்வாதி கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அதுக்கு அந்த வாத்தியார் சொல்லியிருக்காரு, கவலைப்படாத, உன்னைய மாதிரியே உன் மையனும் பெரிய அரசியல்வாதியாத்தான் வருவேன் அப்படின்னு இருக்காரு. எப்படி? எதனால அப்படி சொல்றீங்க? ஆமா, எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு போய் பெஞ்சில படுத்துக்கிறேன், அவன் மையன் கண்டிப்பா உன்னைய மாதிரியே பெரிய அரசியல்வாதியாத்தான் வருவேன். சிறப்பு அப்படித்தான் இருக்கணும். எழுத்தறிவித்தவன் இறைவன். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுத்து தானே ஆகணும். ஒரு முட்டை கடைக்காரர் கேட்டிருக்காரு, என்னன்னு? என் மையன் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறானே, என்ன வாங்குவேன், என்ன மார்க் வாங்குறேன்? முட்டையாத்தான் வாங்குறேன். நீ வித்துக்கிட்டு இருக்க, உன் மையன் வாங்கிக்கிட்டே இருக்கேன் முட்டையா. ஒருத்தர் வாங்கினா ஒருத்தர் விற்கணும்ல. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கணுமோ அதை கெடுக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா இல்லையா? அதனாலதான் முதல் நல்ல குடும்பத்துல நல்ல பிள்ளை பிறக்குமான்னு தெரியாது. ஒரு குழந்தை பிறக்க 10 மாசம். சின்ன சந்தேகம், என்ன குழந்தை பிறக்கிறது 10 மாசம் தானே? ஆமா, பிறந்த நாள் கொண்டாடுறப்ப 1 வருஷம் ஆகி போயிருது. அது என்ன வயசு கணக்கு பண்றாங்க? ஆமா, 12 மாசம். தாயார் சுமக்கிறது 10 மாசம், அவங்க அப்பா 2 மாசம் சுமக்கணும். அதனாலதான் யார் மையன்னு கேட்டா இன்னார் மையன்னு சொல்றேன். மொத்தம் 12 மாசம். அவங்க அப்பா சுமக்கிறது பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமர்நாதம்ங்கிற ஐவகை நாதம். நாதம் என்ற வென்று வடிவமாக விந்துகிறது, வீரியமா இருக்கணும். 2 மாசம். ஒரு நாள் தாயாரோட கருவறைக்கு போகுது. 3 நாள் தைலமா இருக்கும். 7வது நாள் மலர்ந்துடும். 30வது நாள் முழு பிண்டமாகும். 2வது மாதம் தலை உண்டாகுது, 3வது மாதம் வயிறு உண்டாகுது, 4வது மாதம் பாதம் உண்டாகுது, 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது, 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது, 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது, 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது, 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது, 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இதுல என்ன காரணம் தெரியுமா? 6வது மாதம் ஜீவன்கிற நினைவாற்றல் வந்துருது. துள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு 6வது மாசம் நினைவு வந்துடும். நினைவு வந்தோடனே என்ன செய்யுமா? தாய் தூங்குனா புள்ள தூங்கும் வயிற்றுக்குள்ள. தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும். தாய் அழுதா புள்ள அழுகும். அதனாலதான் 7வது மாதம் வளகாப்பு கொண்டாடணும். வளகாப்பு எது கொண்டாடுறோம்? அந்த தாயாருக்கு நிலைய மங்களகரமா மலர் சூடி, மஞ்சள் பூசி, குங்குமம் வச்சு, இனிப்பு கொடுத்து, கை நிறைய வளையல மாட்டி, புத்தாடை உடுத்தி இருந்தா அந்த பொண்ணு சந்தோஷப்படுவா. பொண்ணு சந்தோஷப்பட்டா வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் சந்தோஷம். அதான் தொப்புள் கொடி பந்தம். இதை கொண்டாடணும்ல. அந்த ஒரு தடவை கொண்டாடிட்டு விட்டுற கூடாது. 6வது மாதத்துல இருந்து 10வது மாதம் வரைக்கும் வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கிற பெண்கள் கோயில்களுக்கு போகணும், நல்ல சங்கீதம் கேட்கணும், வீர வரலாற்றுக்களை படிக்கணும், ஞானமான விஷயங்களை சேகரிக்கணும், ராமாயணத்துல சுந்தரகாண்டம் படிக்கணும், கண்டபுராணம் படிக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா அந்த குழந்தை கருவிலே திருவாவான். நாளைக்கு அவன் 4000 பேரை உற்பத்தி பண்ணுவான். அதுதான் சரியா இருக்கும். இப்ப குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சீரியல் ஓடுது. ஐயோ, அவளை கல்யாணம் பண்ண விட்டுருவேனா? அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அவளுக்கு முதராத்திரி நடந்துருமா? ஏண்டா? அப்படியே முதராத்திரி நடந்தாலும் அவளுக்கு புள்ள பிறக்க விட்டுருவேனா? அவளை அப்படியே கருவில கருத்தறுத்துற மாட்டேன். யாரு சொல்றது? மாமியா சொல்ற. இங்க வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன வேணும்? இங்க மருமக
நடக்கிற பாத்தியா இந்த கோழிய காலை சட்டக்குன்னு ஒட்டிக்கிறனா இல்லையான்னு பாரு. மாமி அங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும். மாமியால சாடை குத்தி சறுக்குனா சாடை நமக்கு எவ்வளவு கதைகள் இருக்கு. ஒன்னா ரெண்டா சொல்லிட்டு உணவு கூட உணர்வை தீர்மானிக்குது. என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும். மாம்பழம் அதிகமா சாப்பிட்டா வயிற்று போக்கு உண்டாகும். நெய் அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமைப்பாலை அதிகம் குடிச்சோம்னா மந்த உண்டாகும். அப்ப உண்ணுகிற உணவு சாப்பாடு கூட சரியா சாப்பிடணும்னு நம்ம தமிழ் சமூகம் சொல்லி வைத்தது. அவசர கதியில சாப்பிடுறோம். அது மட்டும் இல்ல, சோத்தை வடிச்சு விட்டு அப்புறம் வறுத்து விட்டு அப்புறம் புடைச்சு விட்டு அப்படியே சாப்பிடுறது. என்னடா அது கொடுமை. வாதம் காலில் வந்துச்சு கையில வந்துச்சு. எங்க ஊர்ல அறந்தாங்கில ஒரு தம்பிக்கு நாக்குல வந்துருச்சு வாதம். ஏன் நீ சொன்ன அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு துரித உணவகம் எவ்வளவு வேகமா பயணிக்கிறோமோ அவ்வளவு வேகமா போயிடுறோம்ங்கிறது யதார்த்தம். 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு 40க்கு மேல தள்ளல. அத்தனை சின்ன வயசுல பல்ல போறாங்க அள்ளிக்கிட்டு போகணும் போகணும்னா என்ன போய் சேர்த்துருவாங்க. எப்போதுமே ஒரு டீ கடைக்காரரு காலையில எந்திரிச்சோடனே ஒரு வயதான ஒரு முதியவர் வருவாரா. சரி, அவருக்கு டீயை கொடுத்து விட்டுட்டேன். மத்தவங்க எல்லாத்துக்கும் டீ குடிப்பாரு. விவரம் தெரியும். 3 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போன ஆளு எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் போற டீ குடிக்கிற பழக்கம் எப்படி தெரியுமா? வெள்ளைக்காரன் ஆட்சியில தான் வந்தது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. மதுரையில தான் முதல்ல இது தேநீருங்கிற டீயை கொடுத்துருக்கிறேன். வெள்ளைக்காரன் சும்மா கொடுக்கல, 6 மாசம் இலவசமா கொடுத்துருக்கிறேன். சரி, என்னமோ இலவசமா எப்ப வந்திருக்காங்க இவங்க இலவசம் வாங்குறதுல அன்னைக்கு இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க போய் தினமும் போய் அந்த தேநீருங்கிற டீயை வாங்கி குடிச்சிருக்காங்க. சும்மா தானே கொடுக்குறாங்கன்னு குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 6 மாசம் கொடுத்துட்டு 6வது மாசம் நிறுத்திட்டாங்க கடை. ஐயோ, 50 பேர் அங்க கூடிட்டாங்க. என்ன நேத்து வரைக்கும் கடை இருந்துச்சு, இன்னைக்கு காணும். தலையை வேற வலிக்குது. எனக்கு குடிக்கலன்னா வேலையே ஓடாதுங்க. எனக்கு குடிக்கலைன்னா எனக்கு பசியே இல்லாம போயிருங்க. நான் குடிச்சா தாங்க வெளியவே எப்படி இப்படி புலம்புறாங்க. கடைக்கு முன்னாடி கடையை சாத்திட்டாங்க. ஆளும் புலம்புன பார்த்து ஒரு ஆள் வந்தாரு. ஏயா என்ன கூட்டம் அணிக்கல? நேத்து வரைக்கும் இலவசமா அந்த டீ கொடுத்தாங்க தேநீர். இன்னைக்கு மட்டும் கடை எது மதுரையில் நடந்த வரலாறு. இப்ப இன்னைக்கு மட்டும் கடையை காணுமே தெரியலையப்பா. என்னங்க யாராவது பார்த்து சொல்லுங்க. என்னால குடிக்காம இருக்க முடியல. பழகின பழக்க வழக்கம் பாருங்க. எனக்கு தலையை வலிக்குது, ஒருத்தர் வயிற்ற வலிக்குது, எனக்கு கை கால் ஓடாது, ஒருத்தர் வேலை பார்க்க ஆளாலும் ஒன்று சொல்றாங்க. இப்ப அந்த கடையை நடத்தின வெள்ளைக்காரன் வந்தேன். என்ன ஒரே கூட்டமாக ஹோஆர்மேன் அப்படின்னு ஆங்கிலத்தில். ஏன் நேற்று குடுத்தியல இந்த குடிக்கணும் அப்படியா? அவசியம் குடிச்சே ஆகணுமா? குடிக்காம இருக்க முடியாதா? இருக்க முடியாதியா? நல்லா இருப்பா, குடித்தே ஆகணும். அப்படி குடிக்கிறதா இருந்தா 10 காசு கொடுங்கன்னு 10 காசுக்கு ஆரம்பிச்சான் முதன்னு தேநீர். மனசாட்சியோட சொல்லுங்க, இன்னைக்கு எவ்வளவுக்கு டீ விற்கிது? நம்ம ஊர்ல 10 ரூபாய்க்கு விற்கிது. நகரங்களுக்கு போங்க 20 ரூபா, சென்னைக்கு போங்க 25, 245 ரூபா, 1000 ரூபாய்க்கு காப்பி இருக்கு, டீ இருக்கு. ஆமா, தெரியுமா உங்களுக்கு? இதை யார் உண்டு பண்ண? வெள்ளைக்காரன் உண்டு பண்ண. பழகுனது தானே, விட்டு தொலையலாம்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த கதை தான் ஜியோ சிம்மு. அப்படி வாங்க. 6 மாசம் இலவசம், அடுத்து ஒரு 6 மாசம் இலவசம், அடி நொறுக்கி கடைசியா என்னாச்சு? 350. அதை வச்சதுதான் வேலை. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? 300 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு போட்டா 1 மாசம் கொடுக்கறான்ல, 22 நாள்ல தொலைச்சா. அதே அவங்க கணக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு 30 நாள், அவங்களுக்கு 28 நாள் தான். சரி, அதை யாராவது கேட்கறானா? கேட்க மாட்டான். சரி, 28 நாள் கொடுக்கறானே, முழுசா கொடுக்கறானோ தான் 26வது நாளே சொல்லிடுவேன், உங்க இது முடிய போது நீங்க பணத்தை ஏத்துங்க. அப்புறம் 3 மாசம் கொடுக்கறவன் 90 நாள் கொடுக்கணும்னா 84 நாளோட முடிக்கிறான். யாரும் கேட்கல. பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கேள்வியை எழுப்பினாரு. அவரை அவைய விட்டே தூக்கி வச்சுட்டாங்க. அப்ப மக்களை சொரன்றதுக்கு என்ன வேலை நடக்குது பத்தியா? யாருக்கும் தெரியல என்ன நடக்குது. அது போயிட்டு போச்சாமி. அந்த உங்களை நான் பார்த்திருக்கேன். என்னவா? உங்க சொந்தக்காரங்களோட உங்களை பார்த்தேன். என் சொந்தக்காரங்க வேற வந்தாங்களா? எனக்கு தெரியாம எப்படி வந்தாங்க? இப்ப வரும்போது தோரங்குறிச்சியில பார்த்தேன். அங்க எங்க வந்தாங்க? அவுட்டர்ல இந்த பேக்கரியில இதே மாதிரி தான் வேஷம் போட்டு அமராமா ஆஞ்சநேயா பச்சை கோவிந்தம் பிச்சை எடுத்திருந்தாங்க. அது சோத்தால் அடிச்ச பிண்டங்கள். வயிறு வளர்க்க வழி தெரியல, கடவுள் பேரால பிச்சை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சாமி வேஷம் போட்டு சாமியவே பிச்சை எடுக்க என்ன வேணாலும் செய்வாங்க. 1000 சிலைகள் திருடு போனச்சுன்னா ஐயா பொன்மாணிக்கவேல் சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் தெரியல. எல்லாத்துக்கும் கேள்வி வருது, பதில் தான் கண்டுபிடிக்கல. குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான். எப்படி கொண்டாடுறான்? நீ சொல்ற பேக்கரிங்கிற அடுமனையில போய் ஒரு கேக்க வாங்கிட்டு வந்து, ஒரு ரொட்டியை வாங்கிட்டு வந்து, அதுல மெழுகுவர்த்தியை குத்தி அந்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைய பூனு ஊத சொல்லி அணைச்சு கொண்டாடுற தமிழ் சமூகம். விளக்கேற்றித்தானே பழக்கம். விளக்க அணைக்கலாமா? எவன் கண்டுபிடிச்சா இந்த கலாச்சாரத்தை? குழந்தைக்கு பிறந்த நாள் என்றால் புத்தாடை உடுத்துங்கள், மங்களகரமா விபூதியோ திருநீரோ வைங்க, குங்குமமோ வைங்க, கோயிலுக்கு கூட்டி போங்க. வசதி இருந்தா 4 ஏழை குழந்தைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுங்க, சோறு போடுங்க. உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. அந்த குழந்தை கையால விளக்கேற்ற சொல்லுங்க. ஒரு மரக்கன்று நட்டு வைக்க சொல்லி வாழ்த்துங்கள். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுண்டின்னு சொல்லி வளர்த்த சமூகம் இன்னைக்கு பிறந்த நாள்ல ஊதி அணைக்கிறத கொண்டு வந்து விட்டுட்டோம். அப்ப எவ்வளவு தப்ப நம்மள அறியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆள் போல் தலைத்து ஆலமரம் வைக்கிற இடத்துல மட்டுமா இருக்கும்?
அது அங்கங்க விழுது விட்டு பறந்து விரிந்து வளர்ந்துரும். அதுபோல நம்மளோட புள்ள பறந்து விரிந்து நல்ல வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு ஆலமரம் மாதிரி தழைக்கணும்னு அருகு போல வேறுண்டுனா அருகு பட்டு போனது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு துளி மழை விழுந்தால் அப்பவே துளிர்க்கணும். அதனாலதான் அதுக்கு பேர் வாடா பயிர் வருத்தமில்லா சும்மா வையகத்து புதுமை என்ற அத்தனை காரணங்களும் காரியங்களும் சொல்லப்பட்டு. ஆமா இருக்கட்டும். இங்க என்ன நினைச்சையா? என்ன நினைச்சு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். பாரு தொண்டைக்குள்ள இருக்கு வாய்க்கு வர மாட்டேங்குது. தொண்டையில இருக்கு வாய்க்கு வர முடியுதா? வாய்க்கும் தொண்டைக்கு என்ன 500 மைலா இருக்கு? அதான் பக்கத்துல இருக்கு. ஏன் வரல? நம்ம நினைச்சா வராது. அவன் நினைக்கணும். முதல்ல பேச்சு இல்ல, நமக்கு ஒளிதான் இருந்தது. அந்த ஒளியை மொழியாக்கி மொழியை முதல்ல களிமண்ல எழுதி, அப்புறம் பானை ஓட்டுல எழுதி, அப்புறம் பனை ஓலையில எழுதி, அப்புறம் கல்லுல வெட்டி வச்சு கல்வெட்டாக்கி, செப்பு தகடல எழுதி செப்பேடாக்கி, எத்தனை விதமாக இந்த மொழிகளை காப்பாற்றினார்கள் முன்னோர்கள். நம்ம மொழியை சிதைத்து கொண்டிருக்கிற ஒரு இனத்தை அழிக்க அருவாளோ கத்தியோ துப்பாக்கியோ தேவையில்லை, மொழியில கை வச்சா போதும் என்பதை உணர்ந்து ஒரு கூட்டம் மேலிருந்து திட்டம் போடுறேன். தெரியுமா உங்களுக்கு? உலக சுகாதார மையம் பூமியில தண்ணி வத்திக்கிட்டே இருக்குன்னு நாசா எச்சரிக்கை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்கை. ஆனா நம்ம எதை பத்தியும் கவலை இல்லை. சரி, அது போட்டேன். இங்க சத்தம் கேட்டுச்சு. இங்க நாங்க திணைக்காவல் காத்துட்டு இருக்கு சாமி. உங்க பேரு? என் பேரு வீரதேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராஜ். எந்த நம்பி? வேடு ஒருத்தர். இந்த வேட்டு வச்சாரு வேற ஒருத்தருங்க. வேட்டு வச்சது அவர் இல்லையா? ஆமா, வேட்டு வச்சாருங்க. அப்பயே வேட்டு வச்சாலும் அப்படித்தான் இருக்கு. எல்லாருக்கும் வேட்டு வைக்கிறவங்கள பார்த்தா இருக்கு. ஆமா ஆமா. வெடி பொருள்னு பேரு, அதுக்கு பேரு வெடி மருந்து. வான வேடிக்கைன்னு பேரு. வானம் வேடிக்கை, வேடிக்கையாக போயிருக்கணும். அந்த வேடிக்கையை மருந்தை கண்டுபிடிச்சவர் யாரு? ஆல்பர்ட் நோபல். மூலக்கூறு டைனமிக்னு பேரு. அந்த மூலக்கூறை கண்டுபிடிச்சவர் ஆல்பர்ட் நோபல். அவர் கண்டுபிடிச்சது எதுக்குன்னா பாழடைந்த மண்டபங்களை உடைக்க, மாலை பாதைகளை சீரமைக்க, அதுக்காக கடினமான பொருள்களை உடைக்கிறதுக்கு தான் அந்த வெடிமருந்தை கண்டுபிடிச்சாராம் ஆல்பர்ட் நோபல். டைனமிக்னு பேரு. அவர் உயிரோடு இருக்கும்போது பத்திரிகையில் ஒரு செய்தி, அவர் புகைப்படத்தை போட்டு நாசகார வெடிமருந்தை கண்டுபிடிச்ச நோபல் மரணம்னு செய்தி வந்துருச்சு. படிச்சு பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். நம்ம உயிரோடு இருக்கும்போதே செத்து போயிட்டோம்னு போட்டாங்களே, நல்லதுக்கு கண்டுபிடிச்ச மருந்தை நாசகார வேலைகளை திட்டமிட்டு செய்யறான் இந்த மனித சமூகம். நம்ம உயிரோட இருக்கும்போது இந்த கதி நான் செத்த பிறகு என்னென்ன சொல்லுவாங்க, அதனால என்ன செய்யணும்னு முடிவு பண்ணாரு. தான் சம்பாரிச்சு வந்திருந்த சொத்துல 90% அறக்கட்டளையாக எழுதி இந்த நாட்டில் கொடுக்குறாங்க பாரு நோபல் பரிசு 6 துறைக்கு. அந்த நோபல் பரிசு அவர் பேரால அவருக்கு சொந்த பணம் அதுதான் கொடுக்கப்படும். தன்னுடைய பேரை காப்பாத்துறதுக்கு கண்டுபிடிச்ச நாசகார வெடிமருந்துன்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்காக கண்டுபிடிச்சாரு. இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம இந்திய தண்டனை சட்டப்படி வெடிமருந்து ஒரு வெடியில 60.7% தான் வைக்கணும். இங்க நீ பெரியாளா நான் பெரியாளான்னு காட்ட 1000-2000 அளவுக்கு வெடிமருந்துல வெடிய வச்சு மருந்தை வச்சு அதை பூமியில வெடிச்சா பூமி அதிருது. நிலம் அதிர்னால் என்ன ஆகும்? உயிரினங்கள் பதறுது. ஒரு மார்பிளை பால் குடிக்கிற தாயோட குழந்தை பதறா, இதய நோயாளிகள் பதறுகிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வான வேடிக்கையாக இருக்கணும், விபரீதமாக இருக்கக்கூடாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்ற காரணத்தினால திணைக்காவல். அடுத்த காவல்ல என் தங்கை வள்ளி, அதுக்கு முன்னாடி என் ஆள் இருக்கு. எதுக்கு? நம்ம ஆளுதான். என்ன சேர்க்கிற? என்ன சாமி உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? நான் பிரம்மச்சாரி, மூவாசியம் இல்லாத. அப்படிலாம் பொய் சொல்லாது. என்ன பொய்? என்ன சாமி, நீங்க சாமியார் தானே? ஆமா. ஏங்க நீங்க வேற. சாமியார்னா எப்படி இருக்கணும்? 10 பொம்பளையோட பங்களாவோட காரு பணம் அவன் தான் சாமி. நீ போய் நீ சாமியில போய் நீ போய் பாரு, அங்கே பங்களா என்ன, 10 பொம்பளை என்ன, கார் என்ன, ஏசி ரூம் என்ன, எல்லாத்தையும் விட்ட வந்தேன் ஒரு காலத்துல சாமியார். எதுவுமே வேணாங்கிறது அந்த காலத்துல சாமியார போனேன். இப்ப எல்லாம் இருக்கிறது தான் ஒரிஜினல் சாமி. ஆமா, 9 கோடி சொத்து பட்டினத்தார அந்த காலத்திலே தெருவுல ஓட்டாராம். சும்மா சேந்தனார் கேட்கிறாரு, சும்மா குமாஸ்தா ஐயா சொத்தெல்லாம் என்ன தூக்கி தெருவுல போடுனாரா, மனசு வருமா ஐயா? அப்படிப்பட்டவர்கள்லாம் பிறந்த நாடு. நம்ம கற்பனையா கூட கண்ணி பார்க்க முடியல. என்ன செய்ய, நீ சொல்றது நியாயம் தான். நான் பற்றற்ற ஞானி, ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க மாட்டேன். அப்படிங்களா? ஆமா. வேற ஏரியா வச்சிருக்கீங்க? அப்படி இல்லையா, அங்கங்க சென்று அதர்மத்தை தடக்கி தர்மத்தில் இந்த மாதிரி நெல் விதைக்கிறோம்ல, பயிர் முளைக்குது, ஊட களையும் முளைக்கும். பயிர் நல்லா இருக்கணும்னா களைய பிடிக்குதான். அந்த வேலை தான் நான் செய்யறேன். இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு ஒரு பூ பூக்குது பாருங்க, ஒரு செடி. ஆமா, தெரியுமா உங்களுக்கு? வெள்ளையா பூ பூக்குது, அரிக்கும். அரிக்கும். அது என்ன செடின்னு தெரியுமா? ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு பேர் இருக்கு, வாய்க்குல நுழையல எனக்கு. அந்த பேரை கொண்டு வந்து சாமி அந்த நம்ம மாலை வச்சு இப்ப மாலையில் அதை தான் இதுக்கு பதிலாக கட்டுறாங்க. அந்த செடி தான் இங்க சில பேருக்கு வெள்ளை விழுகுது பாருங்க, அதுதான் காரணம். அது காத்திலே பரவும். அதை அழிக்கிறதுக்கு நம்ம நாட்டில் அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு அதை அழிக்க முற்பட்டார்கள். அழிக்க முடியலை. தூவனவே அமெரிக்காக்காரன். அதை அழிக்க முடியலை. அவரவர் கையில் எடுத்து அழிச்சாத்தான் முடியும். அது காத்திலே பரவும். அது என்ன ஆகும்னா உடம்புல வெள்ளை விழுகிறத ஏற்பாடு பண்ணுறது அந்த செடி. யார் சொல்லுவா? ஒரு ஊரில் ஒருத்தர் அதை பறிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொல்லி, என்னது பாக்டீரியா பரவுது, ஆர்த்தினியா, அந்த பேர் இந்த அழகா அண்ணன் ஞாபகம் வச்சிருக்கிறேன். ரொம்ப அழகா அந்த செடி விஷச்செடி. நம்ம உடம்புல இருக்க வெள்ளை விழுகிறதுக்கு காரணம் அந்த செடி. அது நிறைய இருக்கு. நான் அந்த பக்கம் போய் பார்த்தேன். மார்த்தினின்னு பேர். மார்க்கினியாவா? பார்த்தினியம். பார்த்தினியம். சரி, அதை கட்டம் கட்டி போடுங்க. நல்ல விஷயம். சந்தோஷம் சாமி. கூப்பிடியா? ஆமா, இதை யாழ அழைத்து வருகிறேன் சாமி. சொப்பன சுந்தரி.